As students, 10th max exercise 3.10 la first la second sum solve the following quadratic equation by factorization method. இதுவும் factorization method தான். sum என்ன இருக்கு பாருங்க, 3p square minus 6 equal to p into p plus 5. ஸோ ஓகேவா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். 3 into p square minus 6 equal to p into p plus 5 எழுதினோம். இப்போ இந்த 3 இந்த ஃபேக்டர் இந்த ரெண்டு இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். 3 into p square 3p square ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 into 6 18 போட்டுடுறோம். அடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது p into p p ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 5 into p 5p வருது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு டேர்மு இந்த பக்கம் கொண்டு வரோம். 3p ஸ்கொயரு மைனஸ் 18ங்கிறது இங்கே அப்படியே இருக்கும். ஓகே, இது இந்த பக்கம் கொண்டு வரும். ப்ளஸ் p ஸ்கொயர் இந்தாண்ட வந்தால் மைனஸ் p ஸ்கொயரு ப்ளஸ் 5p இந்தாண்ட வந்தால் மைனஸ் 5p. இது ரெண்டுமே இங்கே வந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 0 இருக்கும். ஓகேவா, அடுத்தது இங்கே 3p ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு p ஸ்கொயர் இருக்குது. 3p ஸ்கொயரில் ஒரு p ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 2p ஸ்கொயர் வரும். ஓகே, அடுத்தது 5p இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் கேஸ் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைசைஸ் பண்ணால் ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பார்க்குறோம், அடுத்தது சம் ஆஃப் ரூட் பார்க்குறோம். ஓகேவா, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆகுறது. ஸோ 2 into 8 are 36 ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் 36 ஆகுது. சம் ஆஃப் ரூட்டுங்கிறது பியோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 5. ஸோ ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 36 வரணும், அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 6 ஆர் போட்டு பார்க்கலாம். 6 6 ஆர் 36 வந்துச்சு, ஆட் பண்ணால் வராது, இது வரல. அப்போ 9 4 ஆர் போட்டு பாரு, 9 4 ஆர் 36 வந்துருச்சு. ஸோ மைனஸ் வரணும், பெரிய நம்பருக்கு மைனஸ் பண்ணணும். ஏன்னா எப்பயுமே சம் ஆஃப் ரூட்டில் மைனஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ மைனஸ் கொடுக்குறது, இது ரெண்டு ஆட் பண்ணி பார்த்தா மைனஸ் 5, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 36 வந்துருச்சு. ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ணுறோன்னா p ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அந்த கோஎஃபிஷியன்ட்டை இங்கே டிவைடட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ டிவைட் பண்ணும்போது இதை நம்ம பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. பட் இதை பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. அப்போ இங்கே 2 மட்டும் இருக்குது. இந்த ஃபேக்டர் அப்படியே இருக்கா. ஸோ இது ரெண்டு ஃபேக்டரில் எழுதும் போது எப்படி எழுதலாம்னா, இந்த 2ங்கிறது p கூட மல்டிபிள் ஆகும். ஸோ 2p இங்கே என்ன மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ் 9னா இங்கே ப்ளஸ் 9 போடணும், மைனஸ் 9னா மைனஸ் 9 போடணும். இங்கே மைனஸ் 9 இதனால மைனஸ் 9 போட்டுக்கிறோம். இது ஒரு ஃபேக்டர் ஆச்சா. இந்த 2வை எழுதும் போது இங்கே என்ன இருக்குது p, அது ப்ளஸ் 2 மைனஸ் 2 பார்த்தா ப்ளஸ் 2. ஸோ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுகிறோம். ஓகே, இப்போ ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிச்சு, அதை ரெண்டு ஃபேக்டருக்கு செப்பரேட் பண்ணுறோம். 2p மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, p ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எழுதியாச்சு. அப்புறம் இதையும் நம்ம வந்து தனித்தனியாக p வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா ரெண்டு வேல்யூ வந்துடும். ஓகேவா, 2p முன்னாடி அப்படியே வச்சுக்கிறோம், ஏன்னா பியோட வேல்யூ வேணும். அடுத்து மைனஸ் 9 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 9. ஓகேவா, ஸோ பியோட வேல்யூ மட்டும் வேணும்னா இந்த 2 மல்டிபிள் இருக்கிறது இந்த இடம் வந்தால் டிவைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ, பிங்கிற வேல்யூ 9/2 வந்துருச்சு. இங்கே பியோட வேல்யூ மட்டும் வேணும்னா p அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 2 அந்த பக்கம் போனால், ஸோ ப்ளஸ் 2 அந்த இடம் போனால் மைனஸ் 2. ஓகே, இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, p ஈக்குவல் டு மைனஸ் 2 வந்துருச்சு. த ரூட்ஸ் ஆஃப் p இஸ் என்ன வந்துருச்சு, ப்ளஸ் 9/2 கமா மைனஸ் 2. ஸோ இதுதான் இதோட ரூட்ஸ். ஓகேவா, ஓவர்.